வணக்கம். பாகிஸ்தான் ராணுவ தாக்குதல் தொடர்பா பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி இப்போ கூட முப்படை அதிகாரிகளோட ஆலோசனைலாம் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்லரி, அப்புறமா கர்னல் சோபியா குரேஷி, அப்புறம் விங் கமாண்டர் லிமியா காஸ் கிங் இவங்களும் செய்தியாளர்களை சந்திச்சாங்க. நேத்து என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பாகிஸ்தான் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. அதில மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன கருத்துக்கள் தான் மிக முக்கியமான கருத்துக்கள். பாகிஸ்தான் அவங்களுடைய அனைத்து தரப்பான தாக்குதல்களையும் நடத்துனாங்க. ட்ரோன் மூலமாவும் சரி, பீரங்கி மூலமாவும் சரி, எல்லை ஓரங்கள்ல அப்பாவி பொதுமக்கள் மேல கூட தாக்குதல நடிச்சாங்க. தொடுத்தாங்க. இந்த தாக்குதல்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவம் முறியடிச்சிருக்கிறாங்க. இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்த குடுத்திருக்கு. அதேபோல பஞ்சாப் விமானப்பட தளத்த தாக்குறதுக்கு பாகிஸ்தான் முயற்சி பண்ணாங்க. இந்தியாவோட 25 ராணுவ நிலைகள தாக்குறதுக்கு பாகிஸ்தான் முயற்சி பண்ணியிருக்குது. அதனால தான் பாகிஸ்தானுக்கு பதிலடி குடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்களுடைய ராணுவ தளவாடங்கள் மேலேயும், விமானப்படை தளங்கள் மேலேயுமே நாங்க தாக்குதல் நடத்தினோம்னு சொல்லிட்டு கர்னல் சொல்லியிருக்கிறாங்க. கர்னல் சோபியா குரேஷி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தாக்குதல் அவங்க நடத்த முயற்சி பண்றாங்க. நாங்க தாக்குதலே நடத்திர்றோம். அவ்வளோதான் வித்தியாசம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட சியால்கோட் விமானப்பட தளத்த இந்தியா தாக்குனது எதுக்காகன்னா, அவங்க எங்களுடைய விமானப்படம். இந்தியாவோட விமானப்பட தளத்த தாக்கணும்னு முயற்சி பண்ணும்போதே, நாங்க அவங்களுடைய விமான தளத்த தாக்குதல் பண்ணிர்றோம். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஒரு 4 விமானப்படை தளங்கள நாங்க காலி பண்ணியிருக்கோம் பாகிஸ்தானோடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல சூரத் விமானப்படை தளத்தையும் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பிக்கிட்டே இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் இதுவரைக்குமே இந்திய ராணுவம் எந்த விதமான அப்பாவி பொதுமக்கள் மேலேயுமே தாக்குதல் நடத்தலை. ஆனால் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் இந்த மாதிரி இருக்கிற எல்லையோர மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்பாவி பொதுமக்களையும் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுதான் பதட்டத்தை ஏற்படுத்துது. நாட்டுக்கு இடையிலும் பதட்டத்தை ஏற்படுத்துது. பாகிஸ்தான் அதிகாலையில் அப்பாவி பொதுமக்கள் மேலே தாக்குதலை நடத்துகிறாங்க. இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுல கமாண்டர் சோபியா குரேஷி சொல்லிட்டு இருக்காங்க. அதேபோல் அதிகாலையில் ட்ரோன்கள் அனுப்புறது, போர் விமானங்கள் அனுப்புறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சமாளிச்சுட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் பாகிஸ்தான் பொய்யான ஒரு செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா, இந்த தீவிரவாதிகள் இருப்பிடங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கல்ல, அந்த தாக்குதல்களில் இறந்து போனவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் இப்போ வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதில் மிக முக்கியமாக 5 தீவிரவாதிகள் இறந்து போயிருக்காங்க. அது ஏஎன்ஏ செய்தி நிறுவனம் தான் சொல்லியிருக்கு. இதில் லஷ்கர் தொய்பா பொறுப்பாளர் முடாசார் கதியான் காஸ் இவர் தான் மிக முக்கியமான ஒரு தளபதி. இவருக்கு தான் பாகிஸ்தான் ராணுவம் அந்த பாகிஸ்தான் கொடியெல்லாம் போர்த்தி அவ்வளோ கையை கட்டி மரியாதை செலுத்தின அந்த ஒரு தலைவர் தான் அவர். முடாசார் கதியான் காஸ் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டார். அவர் பேருடைய அபு ஜிண்டால் அப்படிங்கிற பேர். அதேபோல் ஜெய்ஷ் முகமது சேர்ந்த முகமது யூசுப் அசார் அப்படிங்கிறவரும், அதேபோல் அபு அபாக்கார் அப்படிங்கிறவரும் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபோல் ஜெய்ஷ் முகமது அமைப்பில் பொறுப்பாளர் ஹபீஸ் முகமது ஜமீல் அவரும் பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ரொம்ப ஒரு படைத்தளபதி மாதிரி இருந்தவர். அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. இந்த தீவிர ஆப்ரேஷன் சிந்தூரில் அவரும் இறந்து போயிட்டார். இவங்களுக்கு தான் அரசு மரியாதையோட அடக்கமே பண்ணாங்க. ஊறுபட்ட மக்கள் எல்லாமே அவங்க பின்னாடி போய் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. தீவிரவாதிக்கு இவ்வளோ பெரிய அடைக்கலத்தை கொடுத்துறாங்க. இப்போ ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாடு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் பாகிஸ்தான் மட்டும் இராணுவ கட்டுப்பாட்டில் ஆட்சி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இராணுவம் இருக்குது. இராணுவ கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அந்த இராணுவம் தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று IMFல கிட்டத்தட்ட 2வது தவணையாக பாகிஸ்தானுக்கு 8,524 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறாங்க. இதை தரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா எவ்வளவோ போராடினாங்க. IMF அப்படிங்கிறது ஒரு தனியார் வங்கி போல். எந்த நாடு அதிக அளவில் இறக்குமதி பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த நாட்டுக்கு பொருளாதார உதவி செய்யலாமா அப்படின்னு கணிச்சு அவங்களால திருப்பி இந்த பணத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து இந்த மாதிரி பணத்தை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறதுல பாகிஸ்தானுக்கு இப்போது 2வது தவணையாக 8,524 கோடியை ஒதுக்குறாங்க அப்படின்னா இந்த இதை ஒதுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்தியா IMFக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே உலக நாடுகள் எல்லாமே அதில் பங்களிப்பில் இருக்கிறாங்க. ஓட்டு போடுற உரிமை இருக்குது. இந்தியாவுக்கு இல்லை. ஆனால் அவங்களுடைய நியாயத்தனமான ஒரு தரப்பை சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் IMF இன்றைக்கி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நிதி உதவி அவங்களுக்கு செய்யாதீங்க. அவங்க அத்தனை நிதி உதவியுமே அவங்க பொருளாதாரத்துக்காக கொடுக்க போகிறதில்ல. அவங்க இந்த இராணுவத்துக்காக செலவு பண்ண போகிறாங்க. போர் நடக்கும்போது கண்டிப்பாக தீவிரவாதிகளுக்கும் இராணுவத்துக்கும் செலவு பண்ணி இந்த காசை விரயம் பண்ணிடுவாங்க. அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது இந்தியாவோட கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த இந்தியாவோட கோரிக்கையை அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை.
காரணம் வந்து என்னன்னா, ஏற்கனவே 4 முறை அவங்க தவணை வாங்கியிருக்கிறாங்க. தவணை வாங்கின பிறகு அவங்க திருப்பி குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்ற காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பா திருப்பி குடுத்துருவாங்க. ஏன்னா, இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியிலும் சரி, இறக்குமதிகளிலும் சரி, பாகிஸ்தான் வந்து ஒரு முன்னேறி இருக்கு. அதனால குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இவ்வளோ பணத்த வந்து நாங்க நிதி உதவியா குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவுடைய கோரிக்கைய வந்து அவங்க ஏத்துக்கல. அது வந்து அவங்களுடைய பொறுத்தது. அது வந்து ஒரு உலக வங்கி போல தான் அது. ஐநா போல கிடையாது. ஐநா சொன்னா அதுக்கு ஒரு கருத்த கேட்பாங்க. மத்தபடி எல்லா விஷயங்களையும் பரிசீலனை பண்ணுவாங்க. ஆனா இவங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல வந்து அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி ஆப்பரேஷன் சிந்தூர் நடக்கும்போது சொன்னது. ஆனா தீவிரவாதிகள் இறந்து போயிட்டாங்கன்னு இப்ப ஏஎன் செய்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 5 தீவிரவாதிகள். இந்த தீவிரவாதிகளோட லிஸ்ட்டெல்லாம் வெளியிடும்போது, இவங்கலாம் வந்து இப்படி தீவிரவாதத்துக்கு உதவி செய்றாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்தியா சொன்னது உறுதியாயிருச்சு. பாகிஸ்தான் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா, ட்ரோனையும், அதையும் லொட்டு லொசுக்குன்னு சொல்லி ஏவுகணை தாக்குதலு, பீரங்கி தாக்குதலு அப்படி இப்படின்னு அவங்க நடத்துறாங்க. எல்லாத்தையும் வான்வழியிலே தகர்த்து எறிஞ்சிடுறாங்க இந்தியா. இத தாண்டி அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மள்ட்ட வந்து S-400ன்னு ஒரு இது இருக்குது. பயங்கரமா துல்லியமா எல்லாத்தையுமே கணிச்சு, பயங்கரமா செயல்படக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம். அந்த ஆயுதத்த வந்து இந்தியா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா பயன்படுத்த ஆரம்பிச்சது அப்படின்னா, கண்டிப்பா பாகிஸ்தான் இருக்கிற இடமே தெரியாம ஓடி போயிரும். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, இப்ப வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இப்ப இந்தியா வந்து இன்னொரு ஒரு சூழ்நிலையும் வச்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான் போர் ரொம்ப உச்சத்த தொடும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா, பிரம்மோஸ் ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணைய வந்து இந்தியா வச்சிருக்கிறாங்க. இந்த ஏவுகணைய பயன்படுத்துறதுக்கு இந்தியா தயாராயிட்டாங்க. இன்னைக்கு கூட பிரதமர்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏவுகணைய பயன்படுத்துறாங்க அப்படின்னா, எந்த விதமான ஒரு ரேடார்ல கூட இந்த ஏவுகணைய நம்ம கண்டே பிடிக்க முடியாது. பிரம்மோஸ் ஏவுகணை அவ்வளவு துல்லியமா வந்து ரேடார்ல கண்டறியறதுக்கு முன்னாடியே போய் குறிப்பிட்ட இடங்கள போய் அட்டாக் பண்ணி காலி பண்ணிரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை எப்படி இது பண்ணா நிலத்து வழியாவும் போலாம், கடல் வழியாவும் போலாம், ஆகாய மார்க்கமாவும் போலாம். ஆனா எங்கிருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது பாகிஸ்தான்னால. அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமா போகக்கூடியது இந்த ரேடார் கருவி. அப்படிங்கிற மாரி ஒரு இதையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணைய வந்து பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பா வந்து இந்தியா தயங்காது. பாகிஸ்தான் தொடர்ந்து வந்து ஒரு அச்சுறுத்தல உருவாக்கிட்டே இருந்தா, இந்தியா கடைசி நேரத்தில இந்த மாரி ஒரு ஏவுகணைய தயார் பண்ணிரும். அ ஏவுகணைய ஏவிரும். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்திய, பாகிஸ்தான் போர் வந்து கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழ்நிலைய உலக நாடுகளுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சவுதியில இருக்கிறவர் வந்து பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதேபோல வந்து இந்தியாவோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நாங்க பொறுத்து பொறுத்து தாங்க பார்த்தோம். எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுங்க. அதனால நாங்க வந்து போர் தொடுக்கிறோம்." அப்படின்னு சொல்லி இந்தியா மேல அப்பட்டமான ஒரு பொய்ய சொல்றாங்க. இவங்க பண்ண தாக்குதல், இவங்க வந்து அந்த தாக்குதல மறைச்சது, போனது, வந்தது எத பத்தியுமே அவங்க பேசவே இல்ல. தொடர்ந்து பொய் செய்திகள தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்தியா தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. இவங்க வான்வழி தாக்குதல் நடத்துறாங்க. அத வந்து இந்தியா வந்து தடுத்துருது. நம்ம இந்தியா தொடுக்கிற வான்வெளி தாக்குதல்கள அவங்கனால சமாளிக்கவே முடியல, தடுக்கவும் முடியல. அந்த அளவுக்கு இருக்கு சூழ்நிலைய பொறுத்தவரைக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஏவுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 800 கிலோமீட்டர் வந்து அட்டாக் பண்ண முடியும்னா, அவங்கனால பாகிஸ்தான்ல இருக்க குறிப்பிட்ட சில இடங்கள வந்து தாக்குதல் பண்ண முடியும். இப்ப அமிர்தாஸ்லேருந்து லாகூர் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 55 கிலோமீட்டர் தான் இருக்கு. அதேபோல பதன்கோட்லேருந்து லாகூர் எவ்வளோ இருக்குன்னா, 148 கிலோமீட்டர் இருக்கு. அமிர்தாஸ்லேருந்து இஸ்லாமாபாத் எவ்வளோ தூரம் இருக்குன்னா, 287 கிலோமீட்டர்ல இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, பதன்கோட்லேருந்து இஸ்லாமாபாத் வரைக்கும் 291 கிலோமீட்டர். அப்போ அமிர்தாஸ்லேருந்து ராவல்பிண்டி 276 கிலோமீட்டர், பதன்கோட்லேருந்து ராவல்பிண்டி 285 கிலோமீட்டர், பூஜ்லேருந்து கராச்சி வரைக்கும் 325 கிலோமீட்டர். ஆனா, பிரம்மோஸ் ஏவுகணை 800 கிலோமீட்டர் வரைக்கும் பாயும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, இந்த மாரி சூழ்நிலையில இந்தியா, பாகிஸ்தான் போர் பதட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. பொருளாதார நெருக்கடி பாகிஸ்தானுக்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாரி சூழ்நிலையில பாகிஸ்தான் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். அதிக பொய்கள சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. அப்பாவி பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தப்பு, குற்றம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அறிவுறுத்தினாலும், பொதுமக்கள் மேல தொடர்ந்து தாக்குதல நடத்துறாங்க. எல்லையோரத்துல இருக்கிற மாநிலங்கள் ஃபுல்லா. ஆனா, இப்ப மாநிலங்கள் ஃபுல்லா என்ன செஞ்சிருக்காங்க, இரவு நேரங்கள்ல வந்து நீங்க மின்சாரத்தெல்லாம் துண்டிச்சுட்டாங்க. அதேபோல மாடியிலலாம் போய் நிக்காதீங்க, போகாதீங்க, வராதீங்கன்னு அந்தந்த மாநிலத்தில வந்து எல்லாமே எச்சரிக்கைலாம் குடுத்துருக்காங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் எப்ப வேணாலும், எத வேணாலும் செய்யும். ஆனா, போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் போர் நிறுத்தத்துக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் இந்தியாவ இப்போ ஏதாவது ஒரு விதத்தில வந்து இந்தியாவ
தாக்குதல் நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. என்ன பண்ணாலும் பாகிஸ்தானால இந்தியாவை தோற்கடிக்க முடியாது. அதுதான் உறுதி. ஏன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு அட்டாக் பண்ணுது. இந்தியா அட்டாக்க பார்த்தோம்னா, பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட அவங்களும் பாகிஸ்தானோட ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல ஒரு 44% வந்து பலுஸ்தான்ல இருக்குது. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையுமே பாகிஸ்தான் அரசாங்கம் செய்யவே இல்ல. அவங்களும் பல தடவ போராடி பார்த்துட்டாங்க. உங்கனால செய்ய முடியல அப்படின்னா, எங்கள தனி நாடு விட்டுருங்க. நாங்க தனி நாடு தானே கேட்குறோம். எங்கள்ட்ட தனி நாட விட்டுருங்க. நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. அது வந்து ஒரு பாலைவன நாடு. அது வந்து சிந்து நதிய நம்பி தான் இருக்குது. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தான் இப்படி இந்தியா கூட சண்டை போட்டு, எங்களுடைய வளமைய ஒழிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோவத்தோட அவங்களும் போராடுறாங்க. இப்படி தொடர்ந்து பல சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் முதற்கொண்டு பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கடிய குடுக்குறாங்க. பாகிஸ்தான் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வந்து போர் தொடுக்கிறது சரியா? தப்பா? இந்தியாவோட போர் வந்து நியாயமானதா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே வந்து இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சண்டிகர்ல அவ்வளோ இளைஞர்கள் வந்து நாங்க ராணுவத்துக்கு வரோம்ன்னு சொல்லி இறங்கி செயல்படுறாங்க. ஆனா பாகிஸ்தான்ல என்ன செய்றாங்க அப்படின்னா, இளைஞர்களுக்கு மூல செலவு பண்றாங்க. மூல செலவு பண்ணி நம்ம பாகிஸ்தானுக்காக நம்ம போர் தொடுப்போம். பாகிஸ்தானுக்காக நீங்க உயிர கூட தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வந்து வலிஞ்சு வரணும். நம்ம இளைஞர்கள் எல்லாமே இறங்கி நாங்கலாம் வரோம். நாங்கலாம் ராணுவத்தில வரோம் அப்படின்னு சொல்லி இறங்கி வரணும். அந்த உணர்ச்சி தான் இந்தியா. அந்த உணர்ச்சி தான் இந்தியாவோட வலிமையே. இந்த உணர்ச்சிய பார்க்கும்போதெல்லாம், நம்ம இந்தியனா பொறந்தது ஒரு பெருமை தான்ப்பா அப்படிங்கிற மாரி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.